இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று அவர் என்னிடத்திலே கேட்ட மாத்திரத்தில் ஏறத்தாழ 1 மாத காலத்திற்கு முன்னர் அக்டோபர் 7ஆம் தேதி மண்டபத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். எந்த பெயரை உச்சரித்தால் கோடிக்கணக்கான வாலிபர்களினுடைய நாடி நரம்புகளில் மின்சாரத்தை பாய்ச்சுகின்ற மந்திர சொல்லாக அந்த பெயர் இருந்ததோ, அந்த பெயருக்குரியவனான பகத்சிங் நூற்றாண்டு நிறைவு விழாவை நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக இந்த அக்டோபர் 7ஆம் தேதியை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இந்த அக்டோபர் 7 கடந்த வருடத்தில் நூற்றாண்டு விழா தொடக்கம் நடத்தப்படும் என்று தமிழக அரசின் சார்பிலே அறிவிக்கப்பட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிற இடம், மண்டபம், நேரம், கலந்து கொள்கின்ற ஒரு பட்டியல் எல்லாம் அறிவிக்கப்பட்டு ஏடுகளில் செய்தி வந்து அதற்கு மண்டபத்திலே மகானுபாவர் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சிக்கு ஏற்றவாறு கூட்டம் வரவில்லை என்று அந்த கூட்டம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாட்டிலே வீரத்தை, மானத்தை, தியாகத்தை மதிக்கிற கூட்டம் தான் தமிழர்களின் கூட்டம் என்பதை நாங்கள் நிலைநாட்டுவதற்காகத்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பாஞ்சாலத்திலே இருந்த பகத்சிங்குக்கு தமிழகத்திலே விழா. அவன் பொது உடைமை இயக்க வீரன், நாத்திகன், அவன் அகில இந்தியா போற்றுகின்ற ஒரு தலைவன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன அவ்வளவு அக்கறை வந்து விட்டது என்று எதிலுமே குதர்க்கம் காணுகின்ற சில மேதாவிகள் இதை பற்றி விமர்சிக்க துணிவார்களானால் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் நல்ல கண்ணு தன்னுடைய பேச்சிலே அந்த செய்தியை குறிப்பிட்டார்கள். தூக்கிலிடப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு பகத்சிங்கை அதே சிறையிலே இருந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரன் மிகுந்த சிரமப்பட்டு அவன் கொட்டடியிலே போய் சந்திப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகளின் துணையோடு பல நாள் முயற்சித்து பகத்சிங்கை கொட்டடியிலே போய் சந்தித்து பேசினான். அவர் தூக்கிலிடப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்பு பாபா ரந்தீர் சிங் என்கின்ற அந்த சீக்கிய போராட்ட வீரன், சுதந்திர போராட்ட வீரன், பகத்சிங்கின் மீது கொண்டிருக்கக்கூடிய அளவற்ற பாசத்தின் காரணமாக நீ மரண தண்டனை பெற்று தூக்கு மேடைக்கு செல்ல போகிறாய், வாழ்நாளெல்லாம் நீ ஆண்டவனை வழிபடாமல் நாத்திகம் பேசி வந்தாய், எனவே இந்த கடைசி நேரத்திலாவது நீ கிரந்தங்களை படிக்க வேண்டும், நீ இறைவனை நெருங்க வேண்டும், நீ கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாதாடினார். இருவருக்கும் இடையிலே நீண்ட நேரம் வாதம் நடைபெற்றது. பகத்சிங் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த கருத்தை. ஆத்திரப்பட்டு தன் கருத்தை ஏற்கவில்லை. இவன் கடைசி நேரத்திலே கூட கடவுளை நாடவில்லை என்பதனால் புகழ் போதை உன் கண்ணை மறைக்கிறது, அந்த புகழ் போதையால் ஏற்பட்ட திமிர் உனக்கு அகந்தையை தந்திருக்கிறது, கடவுளுக்கும் உனக்கும் இடையிலே அந்த அகந்தையும் திமிரும் கரும் திரையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த கொட்டடியை விட்டு ரந்தீர் சிங் பாபா வெளியே போய்விட்டார். இதன் காரணமாகத்தான் "Why I became an atheist" என்று பகத்சிங் எழுதுகிறார். அதே சொற்களின் தாக்கம் தான் அதை படிப்பீர்களானால் தெரியும். போதையினாலோ புகழ் போதையினாலோ அகந்தையினால் அல்ல என்று ரந்தீர் சிங் பாபா எழுப்பிய கேள்வி அவன் உள்ளத்தில் மிகச்சிறந்த சிந்தனையாளன் பகத்சிங்.
தீர்க்கமான சிந்தனையாளன். ஆகவேதான் நான் ஏன் நாத்திகன் என்று ஆங்கிலத்திலே எழுதினான். ஆங்கிலம், இந்தி, உருது, பஞ்சாபி 4 மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவன் பகத்சிங். அந்த எழுதிய நூல் சிறையிலே இருந்து, அது கையெழுத்து பிரதியாக எழுதி சிறையிலே இருந்து வெளியே கடத்தப்பட்டது. அப்படி கடத்தப்பட்ட நூல்கள் மொத்தம் 6. மரண தண்டனைக்கு முன்பு அவர் எழுதிய நூல்கள் 6 நூல்கள் வெளியே கடத்தப்பட்டன. அதில் ஒன்று Why I Became an Atheist, நான் ஏன் நாத்திகன். அடுத்தது An Introduction to the Dream World, கனவுலகத்துக்கு ஒரு அறிமுகம். இந்த 2 நூல்கள் தான் கிடைத்தன, இன்றைக்கு இருக்கின்றது. அவர் எழுதிய இன்னொரு நூல் இந்தியாவில் புரட்சிகர இயக்கத்தின் வரலாறு, The History of the Revolutionary Movement in India, கிடைக்கவில்லை, எவரிடமும் இல்லை. The Ideal of Socialism, சோசியலிச கோட்பாடு பகத்சிங் எழுதியது, கிடைக்கவில்லை. சுயசரிதை பகத்சிங் தன்னுடைய சுயசரிதை எழுதினார், கிடைக்கவில்லை. மரணவாசலில் கடைசியாக எழுதியது At the Door of Death, அதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த 6 நூல்களும் வெளியே அனுப்பப்பட்டன. சிறையிலே இருந்து ரகசியமாக வெளியே அனுப்பப்பட்டன. இந்த மற்ற 4 நூல்கள் யாரிடம் போய் கிடைத்தனவோ அவர் பின்னாளில் அம்மையார் நான் பெரிதொரு நபரிடத்திலே தந்ததாகவும், அந்த நபரிடத்திலே போய் கேட்கிறவர்களிடத்திலே ராணுவமும் போலீசும் வேட்டையாடும் என்று பயந்து அனைத்தையும் நான் தீயிட்டு கொளுத்து விட்டேன் என்று சொன்னார். அப்படி எழுதப்பட்ட நூல் நான் ஏன் நாத்திகன் என்ற நூல் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டு 1931 மார்ச் 23ஆம் தேதி முன்னிரவு பொழுதிலே தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு அதே வருடத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று லாகூரில் தி பீப்பிள், ஜனங்கள் என்ற பெயருள்ள வார பத்திரிகையில், ஆங்கில வார பத்திரிகையில் அது பிரசுரமாயிற்று. லாகூர் நகரத்திலே இருந்து வெளிவந்த ஆங்கில வார பத்திரிகையிலே வெளியான பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட அதே வருடத்தில் 1931 செப்டம்பர் 27 வெளியான அந்த பகத்சிங் எழுதிய நூல் தமிழ்நாட்டில் தமிழில் பிரசுரம் செய்யப்படவில்லை. பகத்சிங் பொதுவுடைமைவாதி. பகத்சிங் நாட்டு விடுதலைக்காக போராடியவன். தந்தை பெரியார் இந்தியா என்ற அமைப்பை ஏற்காதவர். அவர் காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு, சுயமரியாதை இயக்கம் கண்டதற்கு பிறகு, அவர் அந்த காலகட்டத்தில் இந்தியா என்ற அமைப்பை ஏற்காதவர். காங்கிரஸை ஒழித்து கட்டுவேன் என்று கர்ஜித்தவர். அந்த தந்தை பெரியார் இன்றைய உலகம் அல்ல, இன்றைக்கு உலகம் சுருங்கிவிட்டது, ஒரு கிராமமாகிவிட்டது என்கிறார்கள். நான் கூறுகிற காலகட்டம் 30களிலே தந்தை பெரியார் எங்கே சோவியத் மண்டலம் சென்று ரஷ்யாவுக்கு சென்று வந்த பெரியார், கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலே பயணித்த பெரியார், எங்கள் பாட்டன், எங்கள் திராவிட இயக்கத்தினுடைய தந்தை பெரியார். அவர் இந்த தமிழகத்திலே எவருக்கும் ஏற்படாத சிந்தனை அவருக்கு ஏற்பட்டதன் விளைவாகத்தான் பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகத்தின் சார்பிலே 1934ஆம் வருடம் ஏப்ரல் 2ஆம் தேதி என்று இந்த புத்தகத்தை தமிழிலே தோழர் ஜீவானந்தம் மொழியாக்கம் செய்ததை உண்மை விளக்கம் என்ற அச்சகத்தின் சார்பிலே வெளியிட்டார். அதை வெளியிட்டதற்கு பிறகு ஈவே கிருஷ்ணசாமி வெளியிட்டார். தந்தை பெரியாரின் தமையனார் ஈவே கே சம்பத்தினுடைய தந்தையார் ஈவே கிருஷ்ணசாமி வெளியிட்டார். அதை மொழிபெயர்த்து தந்தவர் ஜீவானந்தம். உண்மை விளக்கம் அச்சகம், பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகம். ஆகவே திராவிட இயக்கத்திலே, திராவிடர் கழகத்திலே, பின்னாலே திராவிடர் கழகமாக முதிர்த்த எங்கள் இயக்கம், நாங்கள் இதற்கு சொந்தக்காரர்கள். ஆக பாட்டன் செய்ததை இந்த பேர பிள்ளைகள் செய்கின்ற உணர்வோடுதான் அன்றைக்கு யாரும் செய்ய துணியாததை தந்தை பெரியாரின் கூட்டம் செய்தது. ஜீவாவுக்கும் தண்டனை, ஈவே கிருஷ்ணசாமிக்கும் தண்டனை.
ஆக பகத்சிங் எழுதியதில் 4 புத்தகங்கள் வெளியே வராமலே போய்விட்டன. அவர் எழுதிய ஒன்றை தமிழிலே தருகின்ற எண்ணம் தந்தை பெரியாருக்கு ஏற்பட்டது. ஆகவேதான் பகத்சிங்கினுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு நாங்கள் முன் வந்திருக்கின்றோம். அதிலும் தியாக உணர்வும் போராட்ட நெஞ்சமும் தமிழகத்து இளைஞர்களுக்கு தேவை என்பதனால் எதை சொன்னால் அந்த உணர்ச்சி கூர்மைப்படுத்தப்படுமோ அதற்காக பகத்சிங்கை நாங்கள் நினைவு கொள்ளுகிறோம். அவன் கண்டங்களை கடந்தவன், எல்லைகளை கடந்தவன், நாடு மொழி இன எல்லைகளை கடந்தவன் பகத்சிங். ஆகவேதான் அந்த மாவீரனுடைய 100ஆண்டு நிறைவு விழாவை, அவன் பிறந்தது செப்டம்பர் 28 என்று சொல்லுபவரும் உண்டு. ஆனால் பலரும் அக்டோபர் 7 என்று பதிவு செய்திருக்கிற காரணத்தால் அந்த அக்டோபர் 7 என்பது புரட்சி இயக்கத்தின் வரலாற்றிலே முக்கியமான நாள் என்பதால் ஓ அக்டோபர் தை நேம் இஸ் லெனின் என்று அக்டோபர் 7 அகிலம் கொண்டாடுகிற காரணத்தால் பெரும்பாலோரின் கருத்தை ஏற்று அந்த அக்டோபர் 7ஐயே பகத்சிங்கினுடைய பிறந்த நாளாக கருதி 100ஆண்டு நிறைவு பெறுகிற நேரத்திலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துகின்றோம். பகத்சிங்கினுடைய குடும்பத்திலே தந்தை பாட்டனார் அனைவருமே போராட்ட உணவுக்காரர்கள், நாட்டின் விடுதலைக்கு தங்களை தந்தவர்கள். பகத்சிங்கினுடைய தந்தை கிஷன் சிங், அவருடைய சகோதரர் அஜித் சிங், பாட்டனார் அர்ஜுன் சிங் அனைவருமே வழி வழியாக ஒரு ஜமீன்தார் குடும்பம் தான் ஏறத்தாழ. ஆனால் நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்கள். பகத்சிங் பிறந்த அன்றுதான் தந்தையின் சகோதரர் அஜித் சிங்கும் சந்தோஷப்பட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டுக்கு வருகிறார்கள். பகத்சிங் பிறந்த போது ஆகவே வித்யாவதி கவுர் என்கின்ற பகத்சிங்கினுடைய தாயார் மடியிலே குழந்தை கிடக்கிற போது இது அதிர்ஷ்டக்காரன் என்ற எண்ணத்திலே 2-3 பெயர்களை சொல்லுகிறார்கள். அதிர்ஷ்டக்காரன் என்ற பெயரிலே பகத்சிங் என்று பெயர் சூட்டுகிறார்கள். 12 வயதிலே ராஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னதை போல 12 வயது பாலகன் பகத்சிங். பைசாகி நாள் ஏப்ரல் 13, 1919 மைக்கேல் டயர் என்கின்ற லெப்டினன்ட் கவர்னருடைய உத்தரவின் பேரிலே ஜெனரல் டயர் 1650 ரவுண்டுகள் சுட்டான் ஜலியன்வாலா பாக்கிலே. 400க்கு மேற்பட்டவர்கள் அப்படியே குண்டடிபட்ட அந்த இடத்திலே செத்து விழுந்தார்கள். கிணற்றுக்குள் செத்து போனவர்கள் பிரேதங்களாக எண்ணிக்கை அதிகம். 1000க்கு மேற்பட்டவர்கள் காயமுற்றார்கள். ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது ஜலியன்வாலா பாக்கிலே. அந்த ரத்தம் தோய்ந்த மண்ணை சம்பத் குறிப்பிட்டதை போல அந்த மண்ணை ஒரு ஜாடியிலே போட்டுக்கொண்டு 12 வயது சிறுவன் பகத்சிங் வீட்டுக்கு வருகிறான். சின்ன வயது. அந்த ஜாடியிற்கு மேலே பூக்களை வைத்துக் கொண்டு வருகிறான். ஒரு பூங்கத்தை போல கொண்டு வருகிறான். அவன் தங்கையை அழைக்கிறான். தன்னுடைய தங்கையை அழைக்கிறான். இந்த ஜாடியை தொட்டு பூஜித்து கும்பிடு என்று சொல்கிறான். கடவுளின் படத்தை பார்த்து கும்பிடுவதைப் போல, வணங்குவதைப் போல, பூஜிப்பதைப் போல அவள் கும்பிடுகிறாள், வணங்குகிறாள். இவனும் வணங்குகிறான். ரத்தம் தோய்ந்த மண்ணை அந்த ஜாடியிலே வைத்து வணங்க சொன்னானே, அந்த பகத்சிங்கினுடைய நிகழ்ச்சியை ஆயுத பூஜை நேரத்திலே நடத்துவதுதானே ரொம்ப பொருத்தம். ஆயுத பூஜைக்காக ஆங்காங்கே தெருக்களிலே வாழை மரங்களை கட்டி விதமான ஏற்பாடுகளும் செய்து கோலமிட்டு நம்முடைய மங்கையர்கள் நவராத்திரி விழா கொண்டாடுகிற போது ஆயுத பூஜை செய்வதைப் போல அவரவர்கள் தங்கள் கருவிகளை அவர்கள் பூஜை செய்வதற்கு ஆயுதம் தாங்குகிறார்கள். இந்திய விடுதலையினுடைய மகத்தான ஆயுதத்தின் பெயர் தான் பகத்சிங். ஆகவேதான் நாங்கள் நல்ல நேரத்திலே தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு பிறகு 2 வருடம் கழித்து 14வது வயதில் வந்தே மாதரம் என்று எழுதப்பட்ட எழுத்துக்களை கையால் எழுதி அந்த காகிதங்களை கொண்டு போய் சுவரிலே ஒட்டுகின்றான் பகத்சிங். போலீசார் பிடித்துக் கொண்டு போய் காவல் நிலையத்திலே அவனை நைய புடைக்கிறார்கள். ஆனால் கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை, அவனை அடித்து சித்திரவதை செய்து அனுப்பிவிடுகிறார்கள். இப்படித்தான் தயாராகிறான் பகத்சிங். சின்ன வயதிலேயே தயாராகிறான். அவன் பிறந்த ஊருக்கு பெயர் கட்கர்கலான். நான் எனது அன்புக்குரிய அறிஞர் அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் மத்திய
மரபுசாரா எரிசக்தித்துறை அமைச்சராக இருந்தபோது இன்றைக்கும் பஞ்சாபிலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய அகாலிதளத்தினுடைய தலைவர் பிரகாஷ் சிங் பாதல் அவர்களின் அழைப்பினை ஏற்று அண்ணன் கண்ணப்பன் அவர்களிடத்திலே அவர் தந்த விண்ணப்பத்தின்படி பகத்சிங் பிறந்த ஊருக்கு சூரிய வெப்பத்திலிருந்து மின்சாரம் தருகிற திட்டத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை பெரிய பெருமிதமாக கருதி அந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கிய காரணத்தினால் அடிக்கல் நாட்டுகிற நிகழ்ச்சிக்கு அமைச்சரோடு என்னையும் சேர்த்து பிரகாஷ் சிங் பாதல் அழைத்திருந்தார். நான் கட்கர்கலானுக்கு சென்றேன். ஒரு புனிதமான மண்ணை தரிசிக்க போகிறோம் என்ற உணர்ச்சியோடு சென்றேன். எந்த ஜலியன்வாலாக் பாக்கிலே இருக்கக்கூடிய ரத்தம் தோய்ந்த மண்ணை வீட்டிலே ஜாடியில் எடுத்துக் கொண்டு வந்து பூஜித்தானோ, அவன் பிறந்த கட்கர்கலானுக்கு சென்று எந்த சகோதரன் மீது அவர் மிகப்பெரிய நேசத்தை உயிராக கருதினானோ, அந்த குல்தார் சிங்கின் பக்கத்திலே நிற்க அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு அன்று மாலை பொழுதில் லாகூர் எல்லையிலே, பாகிஸ்தான் எல்லையிலே இருக்கக்கூடிய பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு நினைவாலயத்துக்கு முதலமைச்சர் பாதல் எங்களை அழைத்து சென்ற போது லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் என்னை பேச அழைத்தார். என்னை அறிமுகம் செய்து வைத்தார். பாதல் ஆங்கிலத்திலே அறிமுகம் செய்து வைத்துவிட்டு என் பெயரையும் சொல்லி எனக்கு இல்லாத பெருமைகளை எல்லாம் சூட்டி என்னை பேச சொன்னார். அப்பொழுது நான் எழுந்து பேசுகிற போது எந்த உணர்ச்சியோடு பகத்சிங் அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு போய் வீட்டிலே வைத்து பூஜித்தானோ, நான் பகத்சிங் பிறந்த கட்கர்கலான் மண்ணை பூஜிக்கத்தக்க மண்ணாக கருதி நான் கையில் எடுத்துக்கொண்டு வந்திருந்தேன். அந்த மண்ணை காட்டி மண்ணை முத்தமிட்டு விட்டுத்தான் நான் பேசினேன். அந்த மண்ணையும் வைத்திருக்கின்றேன், வல்வெட்டித்துறையின் மண்ணையும் வன்னிக்காட்டு மண்ணையும் நான் வைத்திருக்கின்றேன். பகத்சிங்கினுடைய வாழ்க்கை வரலாற்றில் நிகழ்வுகளை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புவது, இது ஒளிநாடாவிலே ஏடுகளிலே நூலாக பதிவு செய்ய விரும்புவது, வருங்கால தலைமுறைக்கும் வளரும் தலைமுறைக்கும், ஏன் எங்கள் இயக்க தோழர்களுக்கும் தியாக உணர்வு அது மேலும் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த விழாவை நடத்துகின்றோம். எந்த சம்பவம் உள்ளத்திலே கிளர்ச்சியை ஏற்படுத்தியதோ அதே போல இன்னொரு சம்பவம் தான் 1928 வருடம் அக்டோபர் 30 நாள் சைமன் கமிஷனை எதிர்த்து நாடெங்கும் போர்க்களம், கிளர்ச்சி களம் அமைந்த போது லாகூரிலே சைமன் கமிஷனை எதிர்த்து சைமனே திரும்பி போ என்று முழக்கமிட்டு கொண்டு வந்த வீரர்களுக்கு தலைமை தாங்கி வந்த பஞ்சாபின் சிங்கம், பாஞ்சாலத்து சிங்கம் லாலா லஜபதி ராயனுடைய தலையில், உச்சந்தலையில் தன்னுடைய குண்டாந்தடியால் ஓங்கி அடித்தார் ஸ்காட் என்கின்ற அதிகாரி. அவன் பெயர் ஸ்காட். அவன்தான் மண்டையை பிளந்தவன். தலை உடைந்து ரத்தம் கொட்டியது. லஜபதி ராய் கீழே விழுந்தார், துடித்தார். கபாலம் உடைய, தலை உடைய லாலா லஜபதி ராய் கீழே விழுந்து ரத்த வெள்ளத்திலே கிடந்து துடித்ததற்கு பிறகு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். நவம்பர் 17 என்று லஜபதி ராய் இறந்து போனார். 17 நாள் கழித்து லாலா லஜபதி ராய் இறந்து போனார். அவரது உடலை ரவிநதி கரையிலே தகனம் செய்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள். சிதையிலே லாலா லஜபதி ராயினுடைய உடல் வைக்கப்பட்டு அதற்கு தீ மூட்டப்பட்டு அதற்கு பிறகு மக்கள் எல்லாம் கலைந்து சென்று விட்டார்கள். அப்பொழுது இளைஞர்கள் அங்கே வந்தார்கள். அந்த எரிந்து கொண்டிருந்த நெருப்பின் மீது தங்கள் கைகளை வைத்தார்கள். பழிக்கு பழி என்று சத்தியம் செய்தார்கள். அவர்களில் ஒருவன் தான் பகத்சிங். அவர்களில் ஒருவன் தான் சுகதேவ். அவர்களில் ஒருவன் தான் ராஜகுரு. அவர்கள் பழிக்கு பழி என்று முடிவெடுத்ததற்கு பிறகு அதற்கு திட்டம் வகுக்கின்ற காலத்தில் அவர்கள் அமைப்பு ஏற்கனவே ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பு சற்று மந்தமாக இருந்த நிலைமையில் அதற்கு மீண்டும் புனருத்தாரணம் செய்து ஒரு புதிய பெயரை சேர்த்து ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் என்ற பெயரை ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதற்கு ஒரு ஆயுத பிரிவு உருவாக்கப்பட்டு ஆர்ம்டு விங், அதற்கு சந்திரசேகர் ஆசாத் தலைவரானார். ஆயுத கிளர்ச்சி நடத்துகிறது. ஏனென்றால் இதில் பகத்சிங் ஆயுதம் ஏந்தினானா இல்லையா என்ற கேள்வி வருகிறது.
அந்த அமைப்புக்கு ஒரு ஆயுத படை அணி உருவாக்கப்பட்டு சந்திரசேகர் ஆசாத் தலைவராக்கப்பட்டார். எந்த ஸ்காட் என்கின்ற அதிகாரி லஜபதி ராயின் மண்டையை உடைத்து அவர் சாவுக்கு காரணமாக இருந்தானோ அவனை சுட்டுக் கொள்வது என்று முடிவெடுத்தார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த சம்பவத்திற்கு பிறகு இயக்கத்தை ரகசியமாக நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் சீக்கியர்கள் வழக்கமாக வளர்க்கின்ற தலை கொண்டையை பொது எளிதில் அகற்றுவதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் சீக்கியர்கள். ஆனால் இந்த ரகசிய இயக்கத்தை நடத்துவதற்காகத்தான் அவர் ஒரு மருத்துவரிடத்திலே சென்று, ஒரு டாக்டர் அங்கே சென்று அவருடைய தலைமுடியை முத்தனையும் தாடியையும் எடுத்து விடுகிறார். தாடியும் தலைமுடியும் எடுக்க தலை கொண்டே அகற்றப்பட்டு தோற்றம் மாற்றப்பட்டு நவம்பர் 17ஆம் தேதி இறந்து போனார். டிசம்பர் 17ஆம் தேதி நாள் குறித்தார்கள், சரியா 30 நாள் கழிச்சு. அதே தேதியில் 30 நாள் கழித்து ஸ்காட்டை கொல்லணும்னு முடிவு செய்தார்கள். திட்டம் வகுக்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி பின்னால் அப்ரூவராக மாறினான் ஜெயகோபால் என்கின்ற துரோகி. அப்பொழுதே கருணாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. நான் அங்கே இருக்கிற கருணாவை சொல்லுகிறேன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்காட் புறப்பட்ட உடனே தகவல் சொல்லணும். பகத்சிங் சுடுவது என்று முடிவு. ராஜகுரு பக்கத்தில் இருந்து கவருக்கு நிக்கணும். அதற்கு பிறகு அவன் அதில் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டா, குண்டுகள் தவறிவிட்டால் இவன் சுடணும். அங்கிருந்து எப்படி தப்பி செல்வது? அதே நேரத்தில் ஸ்காட் ஸ்கில் எழுதி ஊரெல்லாம் ஒட்டிடுறது. ஒற்றத்தால முதல்ல எழுதிட்டாங்க. இதான் பின்னாடி எவிடன்ஸ் ஆகுது வழக்குல. எழுதுனது கைப்பட எழுதுனது பகத்சிங். சிவப்பு எழுத்தில் எழுதுகிறார் ஸ்காட் இஸ் கில்ட். இந்த இதை அங்காங்கு ஒட்டி விடுவது இது முடிவு. குறிப்பிட்ட தேதியில் ஸ்காட் அவன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் அன்றைக்கு அவன் வெளிநாட்டிலே இருந்து வருகிற, லண்டனில் இருந்து வருகிற காரணத்தினால் அவன் எதிர்பாராமல் அன்றைக்கு அவன் லீவு போட்டு விட்டான். அவன் வரவில்லை. அன்றைக்கு அவனுடைய உதவியாளர்கள் ஏஎஸ்பி சாண்டர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறான். லஜபதி ராயை கொன்றவன் ஸ்காட், உடன் இருந்தவன் சாண்டர்ஸ். சாண்டர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து மோட்டார் சைக்கிளில் தான் புறப்படுகிறான். அப்பொழுது ஜெயகோபாலுக்கு ஸ்காட்டுக்கும் சாண்டர்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாமல், திருப்பதிக்கு போனால் மொட்டை போட்டவன் எல்லாரும் ஒரே மாதிரி தான் தெரிவான். ஆக வெள்ளைக்காரன் அல்லவா, இவனுக்கு தெரியல. இவன் சிக்னல் கொடுக்கிறான், புறப்பட்டாச்சு, ஸ்காட் புறப்பட்டாச்சுன்னு. பக்கத்தில் நெருங்கி வருகிற போது பகத்சிங் சுடுவதற்கு முன்பு ராஜகுரு ஃபர்ஸ்ட் தோட்டாவை சுட்டுட்டான். ராஜகுருனுடைய குண்டு உடம்பிலே பாய்வதற்குள்ளாக நோ நோ நாட் தட் மேன் பகத்சிங் சத்தம் போடுறான். இவன் இல்லை என்று சத்தம் போடுகிறான். அதுக்குள்ள குண்டு பாய்ந்து விட்டது. அந்த குண்டு பாய்ந்த ஒரு சரி சுட்டாச்சு, இனி விடக்கூடாது என்று அடுத்தடுத்த குண்டுகளை பகத்சிங் செலுத்துகிறான். He fired shots. இந்த குண்டுகள் தாக்கி அவன் கீழே விழுந்துட்டான். அந்த இடத்துல ஸ்பாட்ல உயிர் போயிடுச்சு. தப்பி சென்று விட்டார்கள். இதன் பிறகு அங்கிருந்து தலைமறைவாக எங்கே செல்கிறார்கள்? கல்கத்தாவுக்கு செல்கிறார்கள். இதுதான் மிக முக்கியமான நேரம். கல்கத்தாவுக்கு சென்று அங்கே உள்ள புரட்சிக்காரர்களோடு தொடர்பு கொண்டு, அதை பற்றி கூட ரொம்ப வினோதமாக இருந்தது எனக்கு படிக்கிற போது. கல்கத்தா காங்கிரஸ் அங்கே நடக்கு, அதில் ஈடுபாடு இல்லை, அது போர் அடிக்கவருக்கு. இங்கே போகிறார் பகத்சிங், அது சலிப்பு தட்டுகிறது. அங்கே உள்ள சில தீர்மானங்கள், சில நடவடிக்கைகள், சில பேச்சுக்கள். காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றார், மாநாட்டை விட்டு. அவர் சொல்லுகிறார், அப்பொழுது எங்கே செல்வது என்று நான் கருதினேன். ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களினுடைய போராட்ட துயர வரலாற்றை விவரிக்கின்ற அங்கிள் டாம்ஸ் கேபின் என்கின்ற ஒரு நாடகம் நடப்பதை கேள்விப்பட்டு நான் அந்த அங்கிள் டாம்ஸ் கேபின் நாடகத்தை பார்க்க போனேன் என்று பகத்சிங் சொல்லுகிறார். இதற்கு பிறகுதான் சம்பவங்கள் வேகமாக நடக்கின்றன. பாராளுமன்றத்திலே குண்டு வீசுவது என்று முடிவெடுக்கப்படுகிறது. யார் குண்டு வீசுவது என்று தீர்மானிக்கிறார்கள். பகத்சிங் வேண்டாம் என்று சொல்கின்றான். முதலில் சுகதேவ். பகத்சிங் நீண்ட நாட்களுக்கு இருக்க வேண்டியவன், அவனை கொண்டு போய் இந்த பரீட்சையில் ஈடுபடுத்தக்கூடாது என்கிறார்கள். வாதமிட்டு கடைசியில் தானே செல்வதென்று வற்புறுத்துகிறார்.
பகத்சிங் டட் என்கின்ற 2 பேர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே செல்வதென்று முடிவெடுக்கப்பட்டு அதே 1928 அங்கே சம்பவம் நடைபெற்றது. 1929 ஏப்ரல் 8ஆம் தேதி என்று பாராளுமன்றத்துக்குள் மத்திய சென்ட்ரல் அசெம்பிளி நடக்கிற அந்த மண்டபத்தின் பார்வையாளர் அரங்கத்திற்கு பகத்சிங்கும் டட்டும் போய் உட்காருகிறார்கள். 11 மணி அடிக்கிறது, சபை கூடுகிறது. மோதிலால் நேரு சபையில் உட்கார்ந்திருக்கிறார். முகமது அலி ஜின்னா சபையில் உட்கார்ந்திருக்கிறார் பாராளுமன்றத்தில். அப்பொழுதுதான் முதல் 2 குண்டுகள் வீசுகிறார்கள். எதற்கென்றால் 2 மசோதா அங்கு நிறைவேற்றப்படுகிறது. ஒன்று, விசாரணையின்றி கைது செய்யலாம் என்கின்ற ஒரு மசோதா, விசாரணையின்றி சிறையில் அடைக்கலாம் என்ற மசோதா. இன்னொன்று, தொழிலாளர்களின் வேலை நிறுத்த உரிமையை பறிக்கின்ற மசோதா. இந்த 2 மசோதாக்களும் பாராளுமன்றத்திலே அறிமுகம் செய்யப்படுகின்ற நேரத்தில் அதை அறிமுகம் செய்கிறான் அமைச்சன். அப்பொழுது மேலே இருந்து குண்டை வீசுகிறான். அந்த குண்டு வீசுகிற போது எவர் மீதும் பட்டுவிடாமல், யாருக்கும் காயம் ஏற்படுத்தி விடாமல், அந்த பாராளுமன்றத்திலே எது வெற்றிடமாக இருக்கிறதோ அந்த இடத்தை பார்த்து குண்டை வீசுகிறான். இந்த குண்டு வீச்சு ஏற்பட்ட உடனே அங்கே எல்லோருக்கும் பதட்டம் ஏற்படுகிறது. ஆனால் மோதிலால் நேருவோ ஜின்னாவோ அங்கே இருந்த மற்றவர்களுக்கோ பதட்டம் இல்லை. அவர்கள் சலனமற்று இருக்கிறார்கள். அங்கு மேலே இதில் பெரிய இன்னும் வினோதமான செய்தி என்ன தெரியுமா? எந்த சைமனை எதிர்த்து லஜபதி ராய் குண்டாந்தடிக்கு ஆளாகி உயிரிழந்தாரோ, எந்த சைமனை வெளியே போன்னு சொன்னார்களோ அவன் பார்வையாளர் மாடத்தில் உட்கார்ந்திருக்கான், ஜான் சைமன். அந்த சைமனும் பார்வையாளர் மாடத்தில் இருக்கிறான். எல்லோரும் ஓடுகிறார்கள். காவலாளிகளுக்கு நெருங்குவதற்கு பயம். என்ன பகத்சிங் கையில் 2 பேர் கையில் என்ன பிஸ்டல் வச்சிருக்காங்களோ சுற்றுவானு கிட்ட போவதற்கு எல்லாம் அச்சம், நெருங்க முடியல. நின்று கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. மேல கேலரியில் 2 பேர் நின்றுட்டே இருக்கிறாங்க. அருகில் செல்லுகிற போது பயந்து கொண்டே இருந்தவரிடத்தில் நாங்கள் இந்த பிஸ்டலை ஒப்படைக்கிறோம்னு சொன்னான் பகத்சிங். அப்பதான் சொன்னா, I want to make the louder voice. We are making the louder voice to make the deaf ears. செவிட்டு காதுகளில் விழுவதற்காகத்தான் இந்த பலத்த சப்தத்தை இந்த சுதந்திர போராட்டத்திலே நாங்கள் ஏற்படுத்தினோம் என்று அந்த கேலரியில் இருந்து கொண்டு சொல்கிறார். கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் அதை ரெசிஸ்ட் பண்ணல. அவர்கள் மீது விசாரணை நடைபெற்றது. வேகமாக விசாரணை நடைபெற்றது. 29ஆம் தேதி 29ஆம் வருடம் ஏப்ரல் 8 பாராளுமன்றத்தில் குண்டு வீசினாங்க. மே 7ஆம் தேதி விசாரணை தொடங்கியது. ஜூன் 12ஆம் தேதி தீர்ப்பு, ஆயுள் தண்டனை. பகத்சிங்குக்கு ஆயுள் தண்டனை, அந்தமானுக்கே அனுப்பலாம். ஆயுள் தண்டனை வந்து அடுத்து அந்த தண்டனையைத்தான் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்று கருதுகிற அந்த காலகட்டத்தில் சாண்டர்ஸை சுட்டுக் கொண்டதில் பகத்சிங் குற்றவாளி என்று அந்த வழக்கு வருகிறது. இதிலே பல சாட்சியங்கள், பல ஆவணங்கள், பயன்படுத்திய பிஸ்டல், எந்த பிஸ்டலை இந்த பார்லிமெண்ட் பில்டிங்கில் வச்சு ஒப்படைக்கிறாரோ இதே பிஸ்டலை வச்சுதான் சாண்டர்ஸை சுட்டார். இப்பொழுது இதற்கு பிறகு அதற்கு அடுத்த 1929 ஜூன் 12 ஆயுள் தண்டனை, ஜூலை 10 சாண்டர்ஸ் கொலை வழக்கு விசாரணை. இந்த விசாரணையின் போதுதான் அவர்கள் போராடுகிறார்கள். கைதிகளின் உரிமைகளுக்காக போராடுகிறார்கள். நீதிமன்றத்திலே வந்து புரட்சி ஓங்குக உள்ளே நுழைகிற போது இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழக்கமிட்டுக் கொண்டு வருகிறார்கள். டவுன் வித் இம்பீரியலிசம் என்று முழக்கமிட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஏகாதிபத்தியம் ஒழிக என்று முழக்கமிடுகிறார்கள். அப்பொழுது நீதிபதி கோபப்படுகிறார். ஒரு விடுதலை கீதத்தை இசைத்தவாறு உள்ளே வருகிறார்கள். அப்பொழுது ஆத்திரப்படுகிறார். லெனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். உள்ளே நுழைகிற போது லாங் லிவ் லெனின் பகத்சிங் கோஷம் போடுகிறார். புரட்சி ஓங்குக என்று கோஷம் போடுகிறார். ஆத்திரப்பட்ட நீதிபதி கைகளுக்கு விலங்கிட சொல்லி உத்தரவிடுகிறார். விலங்கு போடுகிறார்கள். எங்களுக்கு விலங்கு போடக்கூடாது என்று எதிர்க்கிறார். பலாத்காரமாக விலங்கு போடுகிறார்கள். கோஷம் எழுப்புகிறார். சித்தவதை உதைக்கிறார்கள், அடிக்கிறார்கள். நீதிபதி கண் முன்னால் அடிக்கிறார்கள். அது நீதிமன்றத்திலிருந்து வெளியே இழுத்துக் கொண்டு வந்து அடிக்கிறார்கள். தடியால் அடிக்கிறார்கள், குண்டாந்தடியால் அடிக்கிறார்கள். பகத்சிங்கை, அவனுடைய தோழர்களை, சுகதேவை, ராஜகுருவை லாகூருக்கு மாற்றப்படுகிறார்கள்.
லாகூர் சிறையில் கொண்டு போய் அடைக்கப்படுகிறார். அங்குதான் உதம் சிங்கை சந்திக்கிறான். அங்குதான் எந்த உதம் சிங் ஜலியன்வாலா பாக்கிலே இத்தனை பேரை சுட்டுக் கொள்வதற்கு காரணமாக இருந்தானே, லெப்டினன்ட் கவர்னர் மைக்கேல் டயர், அவனை லண்டனிலே போய் சுட்டுக் கொண்ட உதம் சிங்கை சிறையிலே சந்திக்கிறார். இந்த காலகட்டத்தில் கைதிகளின் உரிமைகளுக்காக அவர் போராடுகிறார். கைதிகள் அரசியல் கைதிகளாக நடத்தப்பட வேண்டும் என்று அவர் போராடுகிறார். உண்ணாவிரதம் இருக்கிறார். இந்த உண்ணாவிரதம் முதலில் கூடாது என்று சொன்ன ஜதீந்திர தாஸ் அவரே உண்ணாவிரதத்தின் மகத்தான தியாகியானார். தோழர்களே, 63 நாள் கழித்து ஜதீந்திர தாஸ் இறந்து போனார். வங்கத்தின் அவன் ஒரு சிங்கம். இறந்து போன ஜதீந்திரதாசனுடைய அந்த சடலத்தை கல்கத்தாவுக்கு கொண்டு வருவதற்கு அனுப்பி வைப்பதற்கு 600 ரூபாயை சுபாஷ் சந்திர போஸ் அனுப்பி வைக்கிறார். எல்லாம் ரெக்கார்டு. அந்த 600 ரூபாய் என்றால் இன்றைக்கு லட்சத்தை தாண்டும். 6 லட்சம் பேர் ஹவுரா ஸ்டேஷனிலே வழியெங்கும் கல்கத்தாவிலே திரண்டிருந்தார்கள். ஜதீந்திரதாசனுடைய உடலை வாங்குகிற போது 6 லட்சம் மக்கள் வங்காளத்திலே திரண்டிருந்தார்கள். 97 நாள் வரைதான் அப்பொழுது ஐரிஷ் விடுதலை இயக்கத்தினுடைய போராட்டக்காரன் உண்ணாவிரதம் இருந்த ரெக்கார்டு இருந்தது. 97 நாள். பகத்சிங் உண்ணாவிரதத்தை முடிக்கவில்லை. காங்கிரஸ் இயக்கம், அவருக்கு கருத்து வேறுபாடு உண்டு காந்தியார் மீது. ஆனாலும் கூட காங்கிரஸ் இயக்கம் அவரது தந்தையாரை அழைத்து இந்த வேண்டுகோளை தீர்மானமாக உண்ணாவிரதத்தை நிறுத்த வேண்டும் என்று கொண்டு போய் கொடுத்தார்கள். சில கோரிக்கைகளை அரசை ஏற்க செய்ய முடியும் என்று வற்புறுத்தினார்கள். தந்தையார் கொண்டு போய் கொடுத்தார். 116வது நாள் பகத்சிங் உண்ணாவிரதத்தை முடித்தார். 116 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். அதற்கு பிறகு அதே அக்டோபர் 1930ஆம் வருடம் அக்டோபர் 7, இதே அக்டோபர் 7, வரலாற்றிலே வேதனையான விசித்திரத்தை பாருங்கள். எந்த அக்டோபர் 7ஆம் தேதி பகத்சிங் பிறந்தானோ, எந்த அக்டோபர் 7 2008ஆம் ஆண்டு இந்த மயிலாப்பூரிலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமோ, இதே அக்டோபர் 7ஆம் தேதி தான் மரண தண்டனை என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் லாகூர் சிறையிலே மரண கொட்டடியிலே அடைக்கப்பட்டார்கள். இந்த காலகட்டத்தில் அவர் படித்த நூல்கள் ஏராளம். அவருடைய பசிக்கு, அறிவு பசிக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை என்று சொல்கிறார். விதவிதமான புத்தகங்கள், கம்யூனிச புத்தகங்கள், அவர் மனதை கவர்ந்த புத்தகங்கள், லெனினை பற்றிய புத்தகங்கள், மார்க்சியத்தை பற்றிய புத்தகங்கள், அதை படித்தது மட்டுமல்ல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. சின்க்ளேர் எழுதிய ஸ்பை என்கின்ற ஒரு நாவல், அது கூட அவர் கேட்கிறார். இவ்வளவு நூல்களையும் படித்து அவன் அந்த மகத்தான் அந்த சிந்தனையாளனுடைய எண்ணத்திலே 1931 தூக்கிலிடப்படுவதற்கு ஏறத்தாழ 1 மாதத்துக்கு முன்பு பிப்ரவரி 2ஆம் தேதி டு த யங் பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ், இளைய அரசியல் ஊழியர்களுக்கு என்று எழுதுகிறார். இது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது தேவை என்பதனால் நான் சொல்லுகிறேன். எங்கள் இயக்கத்து இளைஞர்களுக்கும் இது தேவை என்பதனால் நான் அதை சொல்லுகிறேன். அதில் தான் மிக அருமையான கருத்துக்களை சொல்லுகிறார். சமரசம் என்பது, அப்பொழுது வட்டமேஜை மாநாடு நடைபெற்று அந்த விடுதலை இயக்கம் சமரசம் செய்து கொள்ளுமா, வெற்றி பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிற நேரம் அதை பற்றி விவாதிக்கிறார். சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலைமை ஒரு இயக்கத்துக்கு, விடுதலை இயக்கத்துக்கு ஏற்படும் என்று அவர் சொல்லுகிறார். சமரசம் ஒரு தேவையான ஆயுதமாகும் என்று சொல்லுகிறார். போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு சமரசம் தேவைப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதுவரை எடுத்த முடிவுகளை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு அவகாசம் கிடைக்கிறது. வெற்றி தோல்வியை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு அவகாசம் கிடைக்கிறது. தொடர்ந்து வலுவாக போராடுவதற்குரிய களத்தை அமைத்துக் கொள்ள முடிகிறது. ஆகவே சமரசம் ஒரு போராட்ட களத்துக்கு தேவையான ஆயுதமாகிறது என்கிறார். ஆனால் அடிப்படை குறிக்கோளிலே இருந்து விலகிவிடக் கூடாது, அந்த குறிக்கோளை விட்டு விலகி சென்று விடக்கூடாது என்று சொல்லி இதற்கு உதாரணம் சொல்கிறார். 1905 சோவியத் ரஷ்யாவிலே புரட்சி வெடித்தது. உடனடியாக வெளிநாட்டிலே தலைமறைவாக இருந்த லெனின் ரஷ்யாவுக்கு வந்தார். 906 டூமாவிலே ரஷ்ய நாடாளுமன்றத்துக்கு செல்லக்கூடாது என்று சொன்ன லெனின் 1 வருடம் கழித்து 907 டூமாவில் பங்கேற்கலாம் என்று சொன்னார். அது ஒன்றும் கொள்கையை விட்டுக் கொடுத்ததாக, அது போர் தந்திரம்.
என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கிறார், 17 போல்ஸ்விக் புரட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு, ரஷ்ய புரட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு, கொடுங்கோலன் என்று உலகம் வர்ணித்துக் கொண்டிருந்த ஜெர்மனியோடு, ஹெய்சரின் ஜெர்மனியோடு ரஷ்யா ஒப்பந்தம் செய்து கொண்டது. பலரும் எதிர்த்தார்கள், லெனினை எதிர்த்தார்கள். ஆக்கிரமம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெர்மனியோடு நாம் ஒப்பந்தம் செய்யக்கூடாது, அவன் கொடியவன், சர்வாதிகாரி, அவனோடு நாம் ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்று சொன்னபோது லெனின் சொன்னார், இப்பொழுது தேவை சமாதானம், பீஸ் 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 அட் எனி காஸ்ட். ஏனென்றால் இப்பொழுது ரஷ்யாவின் சில பகுதிகளை நாம் இழக்க நேரிட்டால் கூட, இப்பொழுது போர் மூண்டால், ஜெர்மனியோடு நமக்கு போர் மூண்டால் போல்ஸ்விக் ஆட்சி அழிந்துவிடும். இதை பகத்சிங் குறிப்பிடுகிறார். அவருடைய வாத பிரதிவாதங்களில் இவற்றையெல்லாம் அவர் எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட அந்த மாவீரன் பகத்சிங்கினுடைய 100ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமையை நினைவூட்டுவதற்காக காவு கொடுக்கப்பட்ட தமிழகத்தினுடைய உரிமைகளை, இந்தியாவின் உரிமைகளை, தாய் தமிழகத்தின் உரிமைகளை நினைவூட்டுவதற்காக இந்த நூலை KS ராதாகிருஷ்ணன் எழுதியிருக்கிறார். கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதி, இந்தியா என்ற ஒரு அமைப்பு ஏற்படுவதற்கு முன்பு தமிழகத்தின் ஒரு பகுதி, சேதுபதி சீமையினுடைய பகுதி, சேதுபதி அரசரின் ஆளுமைக்குட்பட்ட பகுதி, ராமநாதபுரம் ஜமீன்தாரி என்ற முறை அமைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பகுதி. ஆக இப்படி தமிழகத்துக்கு உரிமையான இந்த பகுதி எப்பொழுது காவு கொடுக்கப்படுகிறது? 1974 வருடம் ஜூன் 26 அன்று, அப்பொழுது இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் இந்திய அரசு இலங்கை அரசோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு, அந்த ஒப்பந்தம் தான் கச்சத்தீவு ஒப்பந்தம். ஜூன் 26 போடப்பட்ட ஒப்பந்தம். அது குறித்த விவாதம் ஜூலை 23 பாராளுமன்றத்திலே வந்தது, லோக்சபாவிலே. 1974 ஜூலை 23 லோக்சபா டிபேட். அந்த விவாதத்தில் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த அண்ணன் இரா செழியன் அவர்கள், இது தமிழகத்தினுடைய, இந்தியாவின் ஆதிபத்திய உரிமை, தமிழகத்தின் உரிமை, இது இந்த உரிமைகளை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது. இட் இஸ் எ டோட்டல் சரண்டர். இது செழியனுடைய பேச்சு. நீங்கள் மொத்தமாக இலங்கைக்கு சரணாகதி அடைந்து விட்டீர்கள். இது தேச துரோகம். இட் இஸ் அன்பேட்ரியாட்டிக். இது செழியனுடைய குற்றச்சாட்டு. அப்பொழுது நாஞ்சில் கி மனோகரன் அவர்கள் ஒரு தலை சிறந்த சொற்பொழிவாளர், நாடாளுமன்ற மேதை. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் அதே கருத்தை இன்னும் அழுத்தமாக அவரும் அதையே சொல்கிறார். இட் இஸ் அன்பேட்ரியாட்டிக் அண்ட் ஆன்டி நேஷனல். இது தேச விரோதமானது, தேசபக்திக்கு மாறானது என்று சொல்லிவிட்டு, the worst treaty ever made by any civilized country in the world. இப்படி ஒரு மோசமான ஒப்பந்தம் எந்த ஒரு நாகரீக நாடும் இதுவரை உலகத்தில் போட்டதில்லை. செழியனும் வெளிநடப்பு செய்கிறார், நாஞ்சில் மனோகரன் வெளிநடப்பு செய்கிறார். அதை போல முஸ்லீம் லீக் இயக்கத்திலே இருந்த பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது யூசுப், அவர் இது சேதுபதி ராஜாவுக்குரியது, இது தமிழகத்தினுடைய பழைய மன்னர்களுக்குரிய உரிமை என்ற ஆவணங்கள் எல்லாம் தந்திருந்தோம். ஆனால் இவற்றை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டீர்கள், துரோகம் செய்து விட்டீர்கள், நானும் வெளிநடப்பு செய்கிறேன் என்கிறார். ராமநாதபுரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பாரோப்ளா கட்சியினுடைய தலைவர் PK முக்கையா தேவர் இன்னும் ஆத்திரப்பட்டு, என் பகுதி, என் தொகுதிக்குட்பட்ட இடம், இதை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டீர்கள், துரோகம் செய்து விட்டீர்கள், பல்லாயிரக்கணக்கான மீனவர்களின் வாழ்விலே கை வைத்து விட்டீர்கள். அதோடு நிறுத்தவில்லை, ஒரு பெரும் போர் எதிர்காலத்திலே வருவதற்கு நீங்கள் இன்றைக்கு விதைத்து விட்டீர்கள். நான் இந்த துரோகத்தை கண்டித்து வெளிநடப்பு செய்கிறேன். ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த சம்யுக்த சோசியலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தேவன் என்பவர் இன்னும் கடுமையாக சொல்லுகிறார், இது பச்சை துரோகம் என்கிறார். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த சபையிலே உறுப்பினராக இருக்கிறார். அவர் எழுந்து சொல்கிறார், இது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது, இது இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நீங்கள் செய்திருக்க கூடாது.
இந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் செழியனும் மனோகரனும் முக்கையாத்தேவரும் வாஜ்பாயும் இத்தனை பேரும் முஸ்லீம் லீக் உறுப்பினரும் முழக்கமிட்டிருக்கிறார்கள், வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள், கடமையை செய்திருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சராக இருந்த தமிழகத்தின் முதலமைச்சர் ஏன் இதை எதிர்க்கவில்லை கடுமையாக? இன்னும் சொல்ல போனால் மாநிலங்களவையிலே கடுமையாக உரையாற்றிய மலம்புரி ஜான் கண்டிக்கப்பட்டார் அவர் பேசியதற்காக. பெருவாரியை பறிகொடுத்த போது பொங்கி எழுந்த சிங்கம் பிசி ராய் என்று சொன்னாரே அண்ணன் நெடுமாறன், அதுபோன்ற உணர்ச்சி என் தமிழ்நாட்டில் இல்லை. ஆக காவு கொடுக்கப்பட்டு விட்டது இலங்கைக்கு. இது யாருக்கு உரிமையானது? தமிழர்களுக்கு உரிமையானது. 282 ஏக்கர் நிலப்பரப்பில் 12 கல் தொலைவிலே இருக்கக்கூடிய கச்சத்தீவு, பறவைகளின் ஒலி கேட்கும், கடல் அலைகளின் ஓசை கேட்கும், மரங்களின் அசைவு கேட்கும். இந்த தீவை ஏன் தந்தார்கள்? இது யாருக்கு உரிமையானது? இது தமிழர்களுக்கு உரிமையானது, தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது, சேதுபதி மன்னருக்கு சொந்தமானது. யார் சொல்லுகிறார்? ராதாகிருஷ்ணன் அதற்கு ஆதாரம் திரட்டுகிறார். 1966ஆம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்றத்தில் அமைச்சக செயலாளராக இருந்த பீரிஸ் என்கின்றவர் பேசிய பேச்சை சொல்லி, கச்சத்தீவு நமக்கு உரிமை அல்ல, கச்சத்தீவு இலங்கைக்கு எந்த விதத்திலும் உரிமை கொண்டாட முடியாது, விக்டோரியா மகாராணியின் பிரகடனத்திலேயே அது இந்தியாவை சேர்ந்தது என்று இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒரு சிங்களத்துக்காரன் பேசுகிறான். இதற்கு பிறகு இந்த விவாதத்தில் லோக்சபாவிலே பதில் சொல்லுகின்ற சுரன் சிங் வெளிவிவகார அமைச்சர் அக்கிரமமாக பேசுகிறார். 1921 கொழும்பிலே அப்பொழுது நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் இலங்கைக்குத்தான் இதிலே உரிமை இருக்கிறது. கவனிக்க வேண்டும் நீங்கள். 1921 அக்டோபர் 21ஆம் தேதி கொழும்பு நகரத்திலே அப்பொழுது பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் கச்சத்தீவுக்கு மேற்கே 3.5 கல் தொலைவு வரையிலே தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கலாம் என்று சொல்லி இருப்பதனால் இருதரப்பு மீனவர்களும் மீன் வலைகளை உயர்த்தலாம், மத வழிபாடுகளுக்கு கச்சத்தீவுக்கு செல்லலாம் என்று சொல்லி இருப்பதன் மூலம் இலங்கைக்குத்தான் அதிலே உரிமை இருக்கிறது, இலங்கைக்குத்தான் கச்சத்தீவிலே உரிமை இருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பாராளுமன்றத்திலே பேசுகிறார். இது உண்மைக்கு மாறானது. 1921 ஒப்பந்தத்திலே அப்படி செல்லவே இல்லை. இலங்கைக்கு உரிமையானது என்று சொல்லவில்லை. தவறான தகவலை இந்திய நாடாளுமன்றத்தில் வெளிவிவகார அமைச்சர் தருகிறார். அதன் பிறகு 1976ஆம் ஆண்டு மார்ச் திங்களில் மீண்டும் இரு நாடுகளுக்கு இடையிலே ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் போட்டு அதில் இந்த இறையாண்மை உள்ள நாட்டினுடைய உரிமைக்கு அவர்கள்தான் உரிமைகளை தீர்மானிக்க வேண்டும் என்ற ஷரத்தை இந்த 76ஆம் ஆண்டு நெருக்கடி நிலை காலத்தில், மிசா காலத்தில், என் போன்றவனெல்லாம் சிறையில் இருந்த அந்த காலத்தில் அப்பொழுது போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒரு இரு நாடுகளினுடைய ஆதிபத்திய உரிமைகளை அவர்கள்தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லைகளை வகுத்து அதன் மூலமாக நம்முடைய உரிமைகளையும் காவு கொடுத்து விட்டார்கள் இந்திய சர்க்காரிலே. இந்த துரோகங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இதனால் ஏற்பட்டிருக்க பாதிப்பு என்ன? நம்முடைய பகுதியை கொடுத்து விட்டோம், நம்முடைய எல்லை, அதனுடைய விளைவு இன்று வரை எவ்வளவு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே. ஒரு உரிமைக்காக போராடக்கூடிய உணர்வு, உயிர் போவதை பற்றி கவலைப்படவில்லை பகத்சிங். அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு ராதாகிருஷ்ணன் சொன்னதை போல மேல்முறையீடு செய்துவிட்டார். தனக்கு தெரியாமல் தந்தை என்பதற்காக மிக வருத்தப்பட்டார். நீங்கள் எப்படி மேல்முறையீடு செய்யலாம் என்று அதற்கு அவர் உடன்பாடே கிடையாது பகத்சிங்குக்கு. தூக்கு தண்டனை எப்பொழுது நிறைவேற்றப்படும் தெரியவில்லை. பண்டித ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு அந்த மரண தண்டனையிலே இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலே உண்மையான ஈடுபாட்டோடு அவர்கள் விரும்பினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இர்வினை சந்திக்க, வைஸ்ராய் இர்வினை சந்திக்க மகாத்மா காந்தி போனார். என்ன நடந்தது? இதெல்லாம் நான் பேசுவதெல்லாம் ஆவணங்களை வைத்துக் கொண்டு பேசுகிறேன். மகாத்மா காந்தி இர்வினுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் என்ன சொல்கிறார் என்றால், நாடு பூராவிலும் இவர்களை பற்றிய ஒரு கவலை ஏற்பட்டிருக்கிறது.
இந்த மரண தண்டனைக்கு எதிராக என்பதனால் அவர் அதை சுற்றி வளைத்து சொல்லிவிட்டு, ஒரு சிறு பிழை கூட இந்த தண்டனையை நிறைவேற்றுவதில் ஒரு சிறு தவறு கூட சட்டப்பூர்வமாக ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சட்டப்பூர்வமாக இதை நிறைவேற்றுவது தவறு என்கின்ற ஒரு சிறு வாய்ப்பு இருந்தால் கூட அதை நிறைவேற்றக்கூடாது என்ற அர்த்தத்தில் இவர் எழுதுகிறார். சட்டப்பூர்வமாக ஒரு தவறு, சிறு தவறு கூட ஏற்படக்கூடாது இந்த தண்டனையை நிறைவேற்றுவதில் என்றுதான் குறிப்பிடுகிறாரே தவிர இந்த தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் வைக்கவில்லை கோரிக்கை. இதன் பிறகு அவர் வந்து விடுகிறார். பண்டிதர் நேரு அவரிடத்திலே கோபிக்கிறார். கதவை பட்டார் என்று அடைத்துக் கொண்டு வெளியே போகிறார். இன்றைக்கு மௌன விரதம் காந்தி பேச மாட்டார் என்கிறார்கள், எழுதி காட்டுகிறார்கள். இதை பற்றி நேரு கோபிக்கிறார், வருத்தப்படுகிறார். அப்பொழுது 1931 மார்ச் 3 தூக்கில் போடுறதுக்கு 20 நாட்களுக்கு முன்பு பகத்சிங் குடும்பத்தினர் அவரை பார்க்க கடைசியாக வருகிறார்கள். இது படிக்கிற போதே கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. ஈர உணர்ச்சி உள்ளவர்கள், தியாகத்தை மதிப்பவர்கள். சுகதேவ் ராஜகுருவுக்கு யாரும் வரல. ராஜகுருவுக்கு எனக்கு யாரும் உறவினர்கள் இல்லைன்ட்டான். சுகதேவ் என்னுடைய அங்கிள் வருவார் என்று சொன்னால், ஆனால் அங்கிள் வரல. 2 பேரும் அவங்க செல்லில் நிற்கிறாங்க. ஒரு கனத்த இதயத்தோடு தன்னோடு இருக்கக்கூடிய 2 சக கைதிகள் தூக்க போகிறாங்க, அவங்கள பார்க்க யாருமே வரலையே என்று மனதிலே ஒரு அழுத்தத்தோடு பகத்சிங் இன்டர்வியூ ரூமுக்கு போகிறார். 2 பேரும் அந்த வாசல், அந்த செல்லில் இருந்த ஜெயிலில் இருந்தவங்களுக்கு தான் அந்த அனுபவங்கள் தெரியும். இந்த இன்டர்வியூ போகும்போது கூட இருக்கக்கூடிய சகாக்கள் எப்படி இருந்து நம்மளை அனுப்பி வைப்பாங்கன்னு. அப்படி போகிற போது அவங்க இந்த ரூமுக்கு வர்றார். அங்கே அவங்க தாத்தா அர்ஜுன் சிங் வந்திருக்கிறார், தகப்பனார் கிஷன் சிங் வந்திருக்கிறார், அம்மா வித்யாவதி கவுர் வந்திருக்காங்க, 2 சகோதரர்கள் குல்பீர் சிங், குல்தார் சிங், 2 சகோதரர்கள் வந்திருக்காங்க, 3 சகோதரிகள். அந்த 3 சகோதரிகளும் அங்கே வந்திருக்கிறார்கள். அவருடைய 3 சகோதரிகள், 2 சகோதரர்கள், அம்மா, அப்பா, தாத்தா எல்லாரும் வந்திருக்காங்க. அமர் கவுர், சுமித்ரா கவுர், கௌசல்யா கவுர், 3 சகோதரிகள் பேர். உள்ளே நுழைந்த இன்டர்வியூ ரூமுக்குள்ளே நுழைந்த உடனே அழைத்து கொண்டு போகிறவர் தலைமை வார்டர், ஜெயில் தலைமை வார்டர் கத்தார் சிங், ஹவில்தார் கத்தார் சிங். அவரை அறியாமல் பகத்சிங் மேலே ஒரு ஈடுபாடு. அவர் தான் அழைச்சிட்டு போகிறார். அப்பொழுது உள்ளே போன உடனே அவர் தாத்தா கண்ணெல்லாம் அப்படியே கண்ணீர் பொங்குது, அழுகிறாரு. தந்தையை பார்க்குறா, அப்பாவுடைய தாடியெல்லாம் கண்ணீராலே நனைந்திருக்கிறது. அம்மாவை பார்க்குறா, அம்மா அவனுடைய கண்களில் கண்ணீர் வட்டமிடுது. 2 சகோதரர்களும் அப்படியே அழுகிறாங்க, சகோதரிகள் அழுகிறாங்க. அம்மா கிட்ட சொல்கிறான் பகத்சிங், அம்மா நீங்கள் என்னை இந்த கடைசியாக பார்க்குறப்ப நீங்கள் அழுது என்னை கஷ்டப்படுத்திடாதீங்க, என் மனசுக்கு கடைசியில் கஷ்டத்தை கொடுத்துடாதீங்க, நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் அழாமல் நீங்கள் என்னை சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும். இந்த நேரத்தில் மகாத்மா காந்தி மேலே நல்ல ரொம்ப அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை. கொஞ்ச நேரம் அதை பற்றி பேச்சு வருது. பகத்சிங் நினைக்கிறார், அப்பாவை ஏன் கஷ்டப்படுத்தணும், அவர் காந்தி மேலே ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிறார், இப்போ போய் ஏன் சர்ச்சையை போய் போய் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை இந்த நாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு மகாத்மா காந்தி ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்ன உடனே அப்பாவுக்கு மகன் வாயால் இதை கேட்டமேன்னு சந்தோஷப்படுகிறார். அதன் பிறகு அந்த காட்சி, அவர்கள் முந்தி தலைமுடியெல்லாம் இந்த கொண்டையெல்லாம் எடுத்துட்டார் இல்லையா, சாண்டர்ஸை சுட்டு கொண்டதுக்கு பிறகு தாடி கிடையாது, கொண்டை கிடையாது. இப்போ ஜெயிலில் மீண்டும் அவருக்கு கொண்டை வளர்ந்துருச்சு. அந்த சீக்கியர்களுக்கே உரியதில்லை, அதை கொண்டைய மேலே முடிச்சு போட்டிருக்கார். அம்மா பக்கத்தில் கூப்பிட்டு மார்போடு அணைச்சிக்கிட்டு அந்த கொண்டையை தடவி கொடுக்குறாங்க. அப்படி அப்போ அவங்கள அறியாமல் என்ன கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அறியாமல் கண்ணீர் பொங்குது. அப்பொழுது சொல்கிறாப்புல, அம்மா நான் இறந்து போகிறதுக்காக பகத்சிங் தாயார் அழுதார்னு வெளி உலகம் நினைக்கக்கூடாது.
அவங்க அம்மா அதை தைரியமாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கணும். நீங்கள் கண்ணீர் விட்டதாக இந்த உலகம் நினைக்கக்கூடாதும்மா என்று தன் தாயாரிடத்தில் சொல்லுகிறார். அதன் பிறகு கடைசியாக விடைபெற்று போகிற போது, அங்கே இருந்து வெளியே வருகிற போது அவனால் அடக்க முடியவில்லை. அவர்களால் தம்பி ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய தாயார், நீ தூக்கு மேடையில் நிற்கும்போது, அவங்க அம்மா சொல்கிறாங்க, வித்யாவதி கவுர், உன்னைய தூக்கில் போட போகும்போது, உன்னைய தூக்கு கயிறில் கொண்டு நிறுத்தும்போது, when you are put in the gallows, நீ புரட்சி ஓங்குகள்னு சத்தம் போடு. அவங்க அம்மா சொன்னது அது. இன்குலாப் ஜிந்தாபாத் என்று நீ சத்தம் போடு. கடைசியாக அவன் விடைபெற்று வருகிற வெளியிலே வருகிற போது, ஒன்றா இருங்க, நான் போயிட்டு வரேன், ஸ்டாண்ட் யுனைடெட், நீங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருங்க, அதான் கடைசியாக சொன்ன வார்த்தை. போய்விட்டார். இது என்றைக்கு நடக்குது? 3ஆம் தேதி. 3ஆம் தேதி 20 நாட்களுக்கு முன்பு 24ஆம் தேதி தான் தூக்கு நடக்கும். இதற்கு மத்தியிலே இந்த பேச்சு வரும்போது என்னமோ எப்போ விடுதலை வரும், எப்போ நம்ம ஊரில் என்ன நடக்கும்னு நம்ம ஜெயிலில் பேசுகிற மாதிரி அப்பாட்ட, அப்பா எங்களை எப்போ தூக்கில் போடுவாங்கப்பான்னு கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த கராச்சி காங்கிரஸ் 29ஆம் தேதி காங்கிரஸ் மகாநாடு கராச்சியில் 29ஆம் தேதி, இந்த மார்ச் 29, அந்த நேரம் உன்னை போட்டுறக்கூடாதுன்னு அதுக்கு முந்தியே போட்டுற மாதிரி சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி கூட போடுறதா இருந்தால் அதுக்கு முந்தி போட்டுட்டுன்னு நினைக்கிறாராம் அப்படின்னு இவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே சந்தோஷமாக சொல்கிறான், நல்ல வேளை, இந்த வெயிலில் வெந்துக்கிட்டு ஜெயிலில் கிடக்கிறத விட இந்த கோடை வெயில் ஏப்ரல் மேயில் வந்துடும், அந்த வெயில் காலத்துக்கு முன்னாலேயே எங்களுக்கு விடுதலை கொடுத்துட்றாங்களா, ரொம்ப சந்தோஷம் என்று பகத்சிங் அவரிடத்திலே சொல்லுகிறார். இதன் பின்னர் தூக்கிலே போடப்பட வேண்டிய நாள் 24 என்று, எப்பொழுது 22ஆம் தேதி வரைக்கும் ஆணை வரவில்லை. 23ஆம் தேதி என்று சாயங்காலம் 4 மணிக்கு ஜெயிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கு. 6 மணிக்கு தான் லாக்கப்பு, 6 மணிக்கு தான் எல்லாம் செல்லுக்குள்ள போகணும். திடீர்னு 4 மணிக்கு ஹெட்வார்டர் கத்தார் சிங் வந்து, எல்லா ரூமுக்கு போங்க, எல்லா செல்லுக்கு போங்க, நாங்கள் எல்லா பிளாக்கையும் பூட்ட போகிறோங்கிறான். என்னடா எனக்கு 6 மணிக்கு தான் பிளாக்கை பூட்டுவாங்க, இன்னைக்கு 4 மணிக்கே பூட்ட சொல்கிறாங்களேன்னு ஒருத்தருக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் அந்த ஹவில்தார் தலைமை வார்டர் மேலே எல்லாருக்கும் ஒரு மரியாதை, அவர் சொன்னால் சரியாக இருக்கும், அவர் நல்ல மனுஷன். எல்லாரும் செல்லுக்கு போயிடுறாங்க, ஒன்றும் புரியலை எதுக்காக இப்படி வந்து எல்லோரும் அடைக்கிறாங்கன்னு. இது அப்பொழுது தான் தூக்கிலே போட போகிற செய்தி வரல. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிரான்நாத் மேத்தாங்கிற பகத்சிங்கனுடைய வக்கீலுக்கு அங்கே ஒரு அனுமதி கிடைக்கிறது. அதான் கடைசியாக சந்தித்தவர். அவர் இன்டர்வியூ ரூமில் இருக்கிறார். பகத்சிங்கை அழைச்சிட்டு வராங்க. இதுதான் லாஸ்ட் மீட்டிங். பிரான்நாத் மேத்தா அவருடைய லாயர், அவர் தான் கடைசியாக தூக்கிலே போடுவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு சந்திக்கிறார். 4 மணிக்கு செல்லெல்லாம் பூட்டிட்டாங்க. அதற்கு பிறகு இன்டர்வியூ ரூமுக்கு லாயர் கூப்பிடுறாருன்னு அழைச்சிட்டு போகிறாங்க. போன உடனே கேட்குறார், நான் கேட்ட புஸ்தகம் கிடைச்சதாங்கிறார். இவர் என்ன புத்தகம் கேட்டார்னா, ஒரு பேப்பரில் ரிவ்யூ எழுதியிருக்கிறான், ரெவல்யூஷனரி லெனின் என்கிற புத்தகம். புரட்சிக்கார லெனின் என்கிற புத்தகத்தை பற்றி நல்ல மதிப்புரை வந்திருக்கு, இந்த புக்கு வேணும்னு கேட்டதே, நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? புக்கு கிடைச்சதுன்னு கையில் கொடுக்குறார். உடனே இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கே இன்டர்வியூ ரூம்லேயே படிக்க ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு அங்கே வச்சு சொல்கிறார், அநேகமாக நாளைக்கு காலையிலே தூக்கிலே போடக்கூடும் என்று சொல்லுகிற போது, ஜவஹர்லால் நேருவுக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் அவர்கள் நான் சிறையிலே இருந்ததிலே கவலைப்பட்டு அவர்கள் என் வழக்கிலே எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக 2 பேருக்கும் நான் நன்றி தெரிவித்தேன் என்று அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள் என்று இந்த வக்கீல்கிட்ட சொல்லிவிடுகிறான் பகத்சிங். திரும்ப செல்லுக்கு போயாச்சு. இந்த புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கிறான். படிச்சுக்கிட்டே இருக்கும்போது சாஹேப் சாஹேப்னுக்கிறாங்க. அப்போ கம்பி போட்ட கதவு கிடையாது இந்த ஜெயிலில். இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து செல்லில் கம்பி போட்ட கதவு இருந்தது, எண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து கதவை தகரத்தை போட்டு மூடிட்டான். உள்ளே இருக்கிறாங்க. பகத்சிங் இருக்கக்கூடிய செல்லுக்கு வந்து சாஹேப் சாஹேப் நீங்கள் கொஞ்சம் கதவை திறங்கிறான். இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, ஒரு முக்கியமான புரட்சிக்காரனை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. முக்கியமான புரட்சிக்காரனை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே இங்கே பயந்து மேலே சூப்பரண்ட் ஆஃபீஸுக்கு ஓடி, யாரோ பயங்கர புரட்சிக்காரன் யாரோ உள்ள நுழைஞ்சிட்டான் போல் இருக்குன்னு சொல்லி பெரிய படையணிகளோடு அங்கேருந்து வந்துடுறாங்க. ஏகப்பட்ட போலீஸை கூட்டி வந்துடுறான். கூட்டி வந்து கடைசியில் கதவை திறந்து பார்த்தா அவர் புக்கு படிச்சுட்டு இருக்காரு.
இந்த ரெவல்யூஷனரி லெனின் சொன்னார் அல்லவா, அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். என்னன்னு கேட்குறார், உங்களை தூக்கில் போட போகிறோம், நாளை காலையில் தானே எங்களுக்கு தூக்கு, இன்னும் 11 மணி நேரம் இருக்க, இல்லை ஃபைனல் ஆர்டர் வந்துருச்சு, இன்றைக்கி இப்போயே போடணும்ட்டாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், பிரிட்டிஷ் சர்க்காருக்கும் ஒரு கருணை பிறந்துருச்சு, இந்த அடிமை பூச்சிகளாக இன்னும் ஒரு 12 மணி நேரம் இங்கே இருக்கிறத விட சீக்கிரமாக விடைபெற்று போவது நல்லது என்று எங்களை அவ்வளவு சீக்கிரமாக அனுப்புகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, இதுக்குள்ள இந்த செய்தியை கேள்விப்பட்டு பர்கத் என்கின்ற முடி திருத்துகின்ற சகோதரன், அவர் சிறை கைதி தான் பர்கத், அவனுக்கு தகவல், அவன் கொஞ்சம் எல்லா செல்லுக்கும் ஃப்ரீயா போயிட்டு வரலாம், கடைசி லாக்கப் அவனுக்கு தான் அந்த ஜெயிலில். வரிசையா ஓடி ஒவ்வொரு செல்லா போய் தூக்கில் போட போறாங்க, பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு தூக்கில் போட போறாங்கன்னு எல்லா செல்லையும் போய் சொல்லிடுறான் தெரிஞ்சிட்டு. அதன் பிறகு 6:30 மணி அளவில் அவர்களை குளிக்க சொல்லுகிறார்கள். ரொம்ப பிரியமாக கடைசியாக ஒரு ரசகுல்லா சாப்பிடுகிறார். இது மிக முக்கியமானது என்ன, ஒரு துண்டு சீட்டு 2 நாளைக்கு முன்னாடி வருது, நீ உயிர் வாழ விரும்புகிறாயா? அவர் எழுதியிருக்கார், அதெல்லாம் புக்கில் அவரே எழுதியிருக்கிறார். இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது, உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புவது தானே இயற்கை, என்னுள்ளும் அந்த விருப்பம் இருக்கிறது, நான் மறைக்க விரும்பவில்லை, ஆனால் அடிமையாக வாழ விரும்பவில்லை. நான் தூக்கு கயிறை தாவி அணைப்பேன், தாவி வருவேன் தூக்கு மேடைக்கு என்று சொல்லுகிறார். மூவரையும் அழைத்து செல்லுகின்ற போகிறார்கள். அப்படி அழைத்து கொண்டு போவதற்கு முன்பு கடைசியா நம்முடைய ஹவில்தார் இருக்கார்களே, தலைமை வார்டர், அவரும் அந்த ரஞ்சித் சிங், ராணா ரண்டீர் சிங் மாதிரி, எப்பா கடைசியிலையாவது நம்ம கிரந்தங்களின் அடிப்படையில் நீ சாமி கும்பிட்டுடலாமே, நீ வழிபட்டு விடலாமே என்கிற போது அப்பொழுது சொல்லுகிறார் பகத்சிங், என்ன கதர் சிங், உன் கடவுளே என்னை பற்றி மோசமாக நினச்சிருவாரு, உன் கடவுளே என்னை கடைசியாக கோழைன்னு நினச்சிருவாரு, கடைசி வரை நாத்திகனாக இருந்து சாபு வருதுன்னு பயந்து ஆத்திகத்துக்கு போயிட்டான்னு என்னை பற்றி நினைக்க மாட்டாரா? அப்படி ஒரு பேர் வராதா எனக்கு? ஆகையினால் நான் கடைசி வரை மத நம்பிக்கை இல்லாதவனாகவே இருந்து விடுகிறேன். ஆனால் 10வது குருவாகிய குரு கோவிந்த சிங்கனுடைய வாசகங்கள் தான் என் மனதிலே இருக்கின்றன. 10வது குருவாகிய குரு கோவிந்த சிங் சொன்னார், சிட்டுக்குருவிகளை வல்லூர்களோடு மோத செய்யாவிட்டால் எனக்கு குரு கோவிந்த சிங் பேர் என்ற பெயர் இருந்து பயனில்லை. Then only I could be called Guru Govinda Singh. If the sparrows are able to fight the eagles, வல்லூர்களை எதிர்த்து சிட்டுக்குருவிகளை போராட வைக்க முடியும். இந்த வாசகம் குரு கோவிந்த சிங் வாசகம் என் மனதை கவர்ந்த வாசகம் என்று சொன்னார். அழைத்துக் கொண்டு போனார்கள், கைகளை பின்பக்கமாக கட்டினார்கள், கருப்பு துணியை போர்த்தினார்கள், கொண்டு சென்றார்கள். இதற்கு முன்பு அண்ணன் நெடுமாறன் அவர்கள் குறிப்பிட்டதை போல 2 நாட்களுக்கு முன்பு மார்ச் 21